காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் கோடை உற்சவம் 6ஆம் நாள். குங்குமப்பூ, சந்தனம், பன்னீர் உள்ளிட்டவைகள் தடவி மலர் போர்வையுடன் காட்சியளித்த வரதராஜ பெருமாள். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் கோடை உற்சவம் நடைபெற்று வருகிறது. கோடை உற்சவத்தின் 6ஆம் நாளான நேற்று மாலை மலர் அலங்காரம் ஏதுமின்றி திருவாபரணங்கள் மட்டும் அணிந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி தனியாகவும் வரதராஜ பெருமாள் தனியாகவும் எழுந்தருளி மேலதாளம் வாத்தியங்கள் முழங்க வேத பாராயணங்கள் கோஷ்டியினர் பாடிவர 3 கூடைக்குள் சூழ சன்னதி வீதியில் உலா வந்து திருவடி கோவிலுக்கு எழுந்தருளி சேவை சாதித்தார். பின்னர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கோவிலுக்கு திரும்பி 4 கால் மண்டபத்தில் எழுந்தருளி வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களுக்கு குங்குமப்பூ, சந்தனம் தடவி பன்னீர் தெளித்து மல்லிகை பூ, கனகாம்பரம் பூ, பன்னீர் பூ, பஞ்சவர்ண மாலையுடன் மலர் போர்வை அணிவித்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க வேத பாராயணம் ஒலிக்க ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோடை உற்சவத்தின் 6ஆம் நாளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரங்களில் காட்சியளித்த வரதராஜ பெருமாளையும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களையும் தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர். உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தீர்த்தம், சடாரி பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் கோவிலுக்குள் எழுந்தருளிய ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாளுக்கு கட ஆரத்தி காட்டியதை அடுத்து கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளினர்.